பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்க முடியாத மாணிக்கமே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூர தனமுள்ள மேய்ப்பரே, பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவர், இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை பெற்றோர்கள் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த எங்கள் பேரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆதரவாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சம் எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும்படி இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி சுவாலக சபையின் பாதுகாவலியான அமலோற்பவ கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாய்க்கு அன்பு நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி சுவாலக பிரார்த்தமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆன்மாக்களை மீட்க வேண்டும் என ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவன் மீது கொண்ட அன்பினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியங்களினால் பூரண சுதீரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய பரிசுத்த தனமுடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கரங்களில் குழந்தை இயேசு என்ற பெயர் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவறான மார்க்கங்களை சிதறடிக்க சம்மட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மலராகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பினால் காந்தி வீசுகின்ற ரோஜா மலராகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்களை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஷ்டப்படுகிறவர்களுக்கு தேச்சரவான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பயணிகளின் வழிகாட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயாளிகளை குணப்படுத்துகின்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளினால் பிரபலமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளுக்கு பேசும் திறன் அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடருக்கு செவித்திறன் அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடவர்களை சுகப்படுத்துகிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கின்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாத பொருட்களை திரும்ப கிடைக்க செய்கின்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மிடத்தில் மன்றாடுபவருக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கின்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிசாசின் எல்லா விதமான சகல தீமையிலிருந்து எங்களை பாதுகாக்கின்ற பதவி புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவில் ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் திருவார்த்தைகளுக்கு நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு பதவி பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபிப்புமாக என்று வாழும் எல்லாமல் இறைவா, மாபெரும் புனிதரும் அதிசயம் செய்கின்ற வல்லமை பெற்றவருமான கோடி அற்புதர் பதவி புனித அந்தோணியாரை வாழ்த்தி வணங்குகின்ற உமது அன்பு பிள்ளைகளாக எங்களை உள்ளோரையும் ஒரு மனதாய் கனிவுடன் செவிசாய்த்து எங்கள் மன்றாட்டுகளை கேட்டு ஆசீர்வதித்தருளும். புனித அந்தோணியாருடைய கரங்களிலே விட்டு அதிசயங்களை அற்புதங்களை செய்கின்ற மகிமை நிறைந்த புனித அற்புத குழந்தை இயேசுவே, உமது தெய்வீகமான பாதத்திலே இந்த ஆலயத்திற்கு ஓடி வருகின்ற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீரே எங்கள் மன்றாட்டுகளை கனிவாய் ஏற்று ஆசீர்வதித்தருளும்.
மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து நாடு திருமத்தி பார்த்து எங்களுக்கு தந்தருளும் உயிருள்ள விண்ணக தந்தையே, ஆமென். காட்சி கண்டே சிலுவை பாதை ஒரு முன்னுரை. எல்லோரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் அந்த சிலுவை மட்டும் பாருங்க. முன்னாடி இருக்கிற அந்த பாடுபட்ட சிலுவை பாருங்க. ஒரு 2 நிமிடம் பார்த்து விட்டு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அந்த சிலுவை உங்களோடு என்ன பேசுகிறது? அந்த சிலுவையை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? ஐயோ பாவம், நல்ல மனிதர், எந்த பாவமும் செய்யாதவர், பாவம் இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி எண்ணம் வருகிறதா? இயேசுவை பார்க்காதவர், இயேசுவோடு அமர்ந்து உண்ணாதவர், மனித உருவிலே இயேசுவை சந்திக்காதவர், ஒளியில் சந்தித்த தூய பவுலடியார் இயேசுவின் சிலுவையை குறித்து பேசுகிறார். இந்த சிலுவை மீட்பின் சின்னம். இந்த சிலுவை பேராற்றலின் சின்னம். இந்த சிலுவை பெரும் மகிழ்ச்சியின் சின்னம். இந்த சிலுவை முத்திரைக்கு மேலான ஒரு முத்திரை இல்லை. இந்த சிலுவையே இந்த உலகத்தின் முத்திரை. மீட்படைவதற்கு தந்தையோடும் நம்மை ஒப்புரவாக்குவதற்கு கூட்டல் குறியாகிய சிலுவை விண்ணையும் மண்ணையும் கூட்டி சேர்க்க பிறந்ததுதான் இந்த திருச்சிலுவை. இந்த திருச்சிலுவை பாதையில பங்கெடுக்க அன்று எருசலேம் வீதிகளிலே பலவாறு துன்பப்பட்ட இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே 2 அல்லது 3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவே நான் இருப்பேன் என்று சொன்ன இயேசு இந்த சிலுவை பாதையின் வழியாக நம் உள்ளங்களை சந்திக்க இந்த ஆலயத்தின் வழியாக நம் உள்ளத்திற்குள் வர இருக்கிறார். இந்த சிலுவை பாதையை எத்தனையோ நாட்கள், ஆண்டுகள் நாம் செய்திருக்கலாம். இந்த நாளிலே ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சிலுவை பாதை வெறும் இயேசு
சென்ற பாதையாக எண்ணாமல் நானும் இந்த துன்பத்தை ஏற்று இந்த பாதையில பயணிக்க ஆசைப்படுகிறேன் என்ற உள்ளத்தோடு இந்த சிலுவை பாதையில நாம் செல்வோம். ஒரு சிறு ஜெபத்தோடு நம்மை முழுமையாக ஆவியானவர் கரத்தில் ஒப்படைப்போம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி, வாழ்வதரும் அருளை உடைய தூய ஆவியானவரே, இதோ இந்த உலகம் முழுவதும் கொண்டாடுகின்ற புனித நாளான செவ்வாய்க்கிழமையிலே மகிமை பொருந்திய கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய இந்த சிற்றாலயத்தில் நாங்கள் உமது பாடுகளின் பாதையை தியானிக்க வந்திருக்கிறோம். எங்கள் உள்ளத்திலே ஒரு பேராற்றல் இந்த தியானத்தின் வழியாக நிரம்பட்டும். தீமைகள் எல்லாம் எங்களை விட்டு அகலட்டும். நீர் பாடுபட்ட போது செய்த அதிசயங்கள் எங்கள் உள்ளங்களிலே செய்யப்படட்டும். இல்லத்திலே அப்படியே செய்யப்படட்டும். தூய ஆவியானவரே, எங்கள் உள்ளத்தை ஊடுருவ குத்தி ஆய்ந்து பாரும். நாங்கள் இனி என்னாலும் பாவம் செய்யாமல் இருக்க இந்த சிலுவை தியானத்தின் வழியாக எங்களுக்கு ஒரு அருளை தார். உம்மையே நோக்கி பார்க்கக்கூடிய கண்களை எங்களுக்கு தார். உம்மையே சிந்திக்கக்கூடிய சிந்தனை எங்களுக்கு தார். இந்த சிலுவை பாதை முடியும் வரைக்கும் எங்களது சிந்தை முழுவதும் உமது முழு கிரீடத்தால் சூட்டி விடுகிறார். எங்கள் சிந்தனைகள் சிதறாமலும் எங்கும் நாங்கள் இந்த விடத்தை விட்டு வெளியேறாமலும் உமது பாதையை நாங்கள் தொடர்ந்து செல்ல எங்களை ஆசீர்வதி. மகிமை பொருந்திய தாயே, இறைமகனை ஈன்றெடுத்த மகிமை நிறைந்த தாயே, எங்களுக்காய் பரிந்து பேசும். உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், எங்களுக்காய் மன்றாடு. இந்த சிலுவை பாதையை ஆவியானவரே உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். உம்மை கூவி அழைக்கும் இடமெல்லாம் அருளை பொழிகிறவரே, எங்களுடைய குற்றம் குறைகளை பாராமல், உமக்கு மன வருத்தம் கொண்டு வந்த நேரத்தை நீர் பாராமல், நாங்கள் உம்மீதும் உமது திரு அவை மீதும் கொண்டுள்ள நிலை பறிக்க முடியாத விசுவாசத்தையும் நம்பிக்கையுமே கண்ணோக்கி எங்களுக்கு துணை செய்ய விரைந்துவார். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். முதல் நிலை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்படுகிறது. திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் புனிதமான பாத சிலுவை மீட்டு ரட்சித்தீர். இதே பகல் நேரம் கொடூர வெயில், நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு என் எதிரிக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்க கூடாது என்று மனிதர்கள் சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு நல்ல மனிதருக்கு நல்ல தீர்ப்பு அளிக்கப்பட்டது. மரித்தாலும் நான் உயிர் தெழுவேன் என்று சொன்ன இயேசுவுக்கு தான் மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் கட்டி விடுவேன் என்று சொன்ன இயேசுவுக்கு தான் மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை காட்டிலும்
அநேக குற்றங்கள் செய்தவர்களுக்கு மரண தண்டனை ஒன்றும் பெரியதாய் தோன்றவில்லை. ஆனால் நீதிமானாய் வாழ்ந்த இயேசுவுக்குத்தான் மரண தண்டனை தேவைப்பட்டது. அது தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற அவர் தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்தார். சிந்தனை. தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. இயேசு சொன்னார், நீங்கள் பிறருக்கு தீர்ப்பு அளிக்காதீர்கள், நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள் என்று இயேசு சொன்னார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாம் அளிக்கின்ற தீர்ப்பை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் பிறருக்கு அளிக்கக்கூடிய தீர்ப்புகள் ஒருவரை நல்லவர் என்றும், நல்லவராக இருக்காத ஒருவரை தீயவர் என்று சொல்லாமல் அவரையும் நல்லவர் என்றும் சொல்லுகிறோம். நம்முடைய ஆதாயத்திற்காக எத்தனையோ தனிப்பட்ட நபர்கள் வாழ்வை தீர்ப்பளித்திருக்கிறோம். தீர்ப்பு என்பது அன்று இயேசுவுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல. இன்று நாமும் தீர்ப்பளித்துக் கொண்டே இருக்கிறோம். தாய் மக்களுக்கு கொடுக்கும் தீர்ப்பு, பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுக்கும் தீர்ப்பு, ஆசிரியர் மாணவருக்கு கொடுக்கும் தீர்ப்பு, இப்படி பல்வேறு விதமான தீர்ப்புகள் உண்டு. இந்த தீர்ப்புகள் எல்லாம் என்று மாறப்போகிறது. இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள் என்று சொன்ன இயேசு நம்மிடத்தில் கேட்கும் ஒரே ஒரு தயவான கோரிக்கை, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் யாரையும் தீர்ப்பிடாதீர்கள் என்று உறுதி எடுக்கிறோம். இந்த தீர்ப்பிடாத உறுதியான உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த ஆத்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் ஆயத்தை பெறுவார்களாக. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. இரண்டாம் நிலை, இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்தப்படுகின்றது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோத்திரம் செய்கின்றோம். சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் தோளில் பாரமான சிலுவை சுமத்தப்படுகிறது. அந்த சிலுவை உயரம் 15 அடி. சிலுவையின் மொத்த அளவு வெயிட் 150 கிலோ. சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் சுமைகளை நான் சுமந்து கொண்டு உங்களுக்கு இளைப்பாற்றியை கொடுப்பேன் என்று சொன்ன இயேசுவின் தோளிலே பாரமான சிலுவை. சிலுவை சுமப்பதில்தான் ஒரு பெரும் சுகம் உண்டு. அதை இயேசு தானாக முன்வந்து ஏற்றுக்கொண்டார். பாஸ்கா இறுதி இரவு உணவிலே
அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் இரவு மனமு வந்து தம்மையே கையளித்தார். இப்படி பாடுபட்டு இறக்க போகிறோம் என்பது இயேசுவுக்கு தெரியும். தன்னை முழுமையாக அவர் சிலுவை மரணத்திற்கு கையளித்தார். அவர் தோளில் சுமத்தப்பட்டிருப்பது பாரமான சிலுவை. அது தந்தை அவருக்கு கொடுத்த பொறுப்பு. தந்தை கொடுத்த வேலையை, தந்தை கொடுத்த பொறுப்பினை தட்டி கழிக்காமல் தன் பாரத்தை தோளிலே சுமந்து சென்று வெற்றி நடை போட்டார் இயேசு. நம்முடைய சிந்தனைக்கு எத்தனை நபர்கள் திருமணம் செய்து குழந்தைகளோடு ஒரு பெண்களை கட்டிய மனைவி வீதியில் விட்டு செல்லுகிறார்கள். அது தங்கள் மீது சுமத்தப்பட்ட பொறுப்பு அல்லவா? எத்தனை பெண்கள் குழந்தைகளை தகப்பனிடத்தில் விட்டுவிட்டு வேறு வாழ்வுக்கு செல்லுகிறார்கள். இது தங்கள் தோளில் சுமத்தப்பட்ட வாழ்வை நாம் உதறி செல்வதல்லவா? எத்தனை நபர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் தள்ளிவிடுகிறோம். கடவுள் உங்களையும் என்னையும் அழைத்து இந்த பொறுப்பினை தோள் மீது சுமத்துகிறார். ஒரு தாயாக, ஒரு மகனாக, ஒரு மகளாக, ஒரு ஆசிரியராக, ஒரு குருவாக, இப்படி பல்வேறு விதமான பொறுப்புகளை நம் தோளிலே இறைவன் சுமத்துகிறார். இந்த பொறுப்புகளை எல்லாம் நாம் என்று நிதானித்து செயல்பட போகிறோம். எனவே நமக்கு இறைவன் கொடுத்த பொறுப்புகளை மிகுந்த அன்போடும் தியாக மன உணர்வோடும் தொடர்ந்து நாம் பொறுப்புகளை சுமந்து செல்லக்கூடிய அருளுக்காக இறைவன் பாதத்தில் ஒப்படைப்போம். ஜெபம். எங்கள் அன்பு இறைவா, எங்களுக்கு கொடுத்துள்ள ஒவ்வொரு பொறுப்புகளையும் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சுமந்து செல்லக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தந்தரலும், அதற்குண்டான துணிவையும் எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மனித ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இறைப்பாறப்படுவது. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே வீழ்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திரு சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறை கீழே விழுகின்றார். நாற்பது நாள் இரவும் பகலும் உண்ணான் நோன்பிருந்து செபித்தவர் தூய ஆவியால் பாலைவனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். சோதனைக்கு உட்படுத்த. இந்த சோதனையிலிருந்து எல்லாம் வெற்றி கொண்டு அவர் வெளியேறும் நேரத்திலே இறுதி பாஸ்கா உணவுக்கு தன்னை தயார்படுத்துகிறார். செல்லும் பொழுது விழாமல் எப்படி இருக்க முடியும்? இயேசு விழுந்து விட்டார் என்று நாம் சிந்திக்கிறோம். இயேசு தானாக விழவில்லை. அவரை கால் இடறச் செய்தது நம் கால்களே. இயேசுவை எட்டி உதைத்தார்கள். தலைமுடியை பிடித்து இழுத்துச் சென்றார்கள். காரி முகத்திலே உமிழ்ந்தார்கள். ஒரு கல்வனை போல காயப்படுத்தினார்கள். அப்பொழுதெல்லாம் கலங்காத இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார்,
நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று. ஆம் ஆண்டவரே, உம்மை அன்பு செய்வதை விட நான் பாவத்தை அதிகமாய் அன்பு செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்து கொண்டுதான் இருக்கிறார். அருமையானவர்களே, இயேசு விழுந்தது சிலுவையின் பாரத்தினால் அல்ல. இயேசு விழுந்தது அவருடைய உடல் சோர்வினால் அல்ல. இயேசு விழுந்தது நம்முடைய பாவத்தினால், நம்முடைய காழ்ப்புணர்ச்சியினால். இயேசு விழுந்தார், எழுந்து நடந்தார், அவர் வெற்றி நடையிட்டார். தந்தையின் திருவுளப்படி விழுந்தாலும் அவர் எழுந்து நடந்தார். நம்மில் எத்தனை பேர் விழுந்தே கிடக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் விழுந்த நேரமெல்லாம் உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். விழுந்த காரியங்களை மறந்து இனி உமது உறுதி தரும் ஆவியின் துணையோடு எழுந்து நடக்கக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனிதான் மக்கள் இறைவனின் நெருக்கத்தினாலும் கிளை பார்க்கடுவது. ஆமென். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. நான்காம் நிலை, இயேசு தன் தாய் மரியாதை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்று ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து இயேசு தன் தாயை சந்திக்கிறார். முப்பது ஆண்டுகள் அன்னை மரியாளின் வளர்ப்பில் கீழ்ப்படிந்து வாழ்ந்த இயேசு, அன்னை மரியாள் கொடுத்த ஞானத்தினால் வளர்ந்த இயேசு, அப்பொழுதெல்லாம் தன் தாயை சந்திப்பதை இந்த பாடுகளின் பாதை கூறவில்லை. ஆனால் இந்த பாடுகளின் பாதையிலே இயேசு தன் தாயை சந்திக்கின்ற காட்சியை நாம் சிந்திக்கும் பொழுது ஒரே மரண ஓலம். இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், இவனை கொன்று போடும் என்று மரண ஓலம். ஏற்கனவே அந்த சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களுக்கு ஒரு கூட்டம். அங்கிருந்தவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கான காட்சிகள். இயேசு வலிமிக்கவராய், மிகுந்த மன சோர்வு உடையவராய், உடல் சோர்வு உடையவராய், மனம் வைராக்கியம் உடையவராய் அவர் சிலுவை சுமந்து செல்லுகின்ற வழியிலே தன் தாயை பார்க்கிறார். தாயின் பார்வை இயேசுவுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. உன் உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சொன்ன அந்த வார்த்தையை அன்னை மரியாள் சிந்தித்து பார்க்கிறார். தன் மகன் படும் வேதனையை காண்கின்ற தாய் கண்ணீர் வடிக்க நேரம் இல்லாததால் வெடிக்காத இதயத்தோடு, துடிக்கின்ற உள்ளத்தோடு அங்கே அன்னை மரியாள் மகனை சந்திக்கிறார். தன் பார்வையில மகனுக்கு வாழ்த்து சொல்லுகிறார். அப்பா, உன்னால் தான் இவர்களை மீட்க முடியும், உன்னுடைய ரத்தத்தினால் தான் எங்களுக்கு மீட்பு கிடைக்கும், இவர்களுக்கு மீட்பு கிடைக்கும் என்று அன்னை மரியாள் பார்வையில பேசினார். நம்முடைய சிந்தனைக்கு எத்தனை தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நேர்மையாக வாழ்ந்து இருக்கிறோம்? எத்தனை பிள்ளைகள் தங்கள் தாயை மதிக்கிறது, தந்தையை மதிக்கின்றது? தாய் தந்தையை மதிக்காத பிள்ளைகள் எப்படி முன்னேற முடியும்? தாயை அவமானப்படுத்துகின்ற பிள்ளைகள் எத்தனை பேர்? சிந்தித்து பார்ப்போம். தாயை நேசிக்கிறவர்கள், தன்னை ஈன்றவர்களை நேசிக்கிறவர்கள், தன்னை உருவாக்கின கடவுளை நேசிக்கிறார்கள்.
தாயை அவமானப்படுத்துகிறவர்கள், தந்தையை அவமானப்படுத்துகிறவர்கள் மிகுந்த வேதனைக்குள்ளாவார்கள். இயேசு அன்னை மரியாளை பார்த்து ஒரு உற்சாகத்தை பெற்றுக் கொண்டார். நாமும் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிவோம். நம்முடைய தாய் தந்தையை அவமானப்படுத்திய நேரங்களை நினைத்து பார்த்து இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். அவர்களை கவனிக்காத நேரங்களுக்காக இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். நாம் அறிந்திருக்கிறோம், எத்தனையோ தாய் தந்தையை பிள்ளைகள் அடித்து துன்புறுத்துகிறார்கள். இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். மருத்துவமனையில சேர்த்து விட்டு திரும்ப பார்க்காத ஒரு சூழ்நிலை, அனாதை இல்லங்களிலே சேர்த்து விட்டு ஏங்குகின்ற அந்த நேரம், எல்லாவற்றையும் நாம் இயேசுவின் பாதத்தில் ஒப்படைப்போம். ஜெபம். எங்கள் அன்பு இயேசுவே, எங்கள் பெற்றோருக்கு நாங்கள் செய்த தீமைகளுக்காய் மன வருத்தப்படுகிறோம். அவர்களுடைய மன வருத்தத்தையும் காயங்களையும் குணமாக்கும். எங்களுடைய இந்த தீய செயலுக்காக எங்களை மன்னியும், ஏற்றுக்கொள்ளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். தான் மக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாற கடவது. ஐந்தாம் நிலை, இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுக்கும் மனித உதவி தேவைப்படுகிறது. சீமோன் வயல் வேலையை முடித்துக் கொண்டு அவ்வழியே வரும் பொழுது அங்கு இயேசு படுகின்ற வேதனைகளை பார்த்து மனம் துடிதுடித்து போய் இயேசுவுக்கு உதவி செய்ய ஓடி வருகிறார். கட்டாயப்படுத்தப்படுகிறார். இயேசுவின் சிலுவை சுமப்பதற்கு சீமோனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த கொடூரமான வேலையிலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்க முடியாமல் சுமந்து வருகின்ற வேதனையை பார்க்கும் பொழுது இவர் எங்கே வழியிலே இறந்து விடுவாரோ என்று எண்ணி போர் சேவகர்கள் அவருக்கு உதவி செய்ய சீமோனை பணிக்கிறார்கள். சீமோன் இயேசுவின் துன்பத்திலே ஒரு பகுதியை அவர் சுமந்து செல்லுகிறார். உலகம் உள்ளளவும் சீமோனுடைய திருப்பெயர் அறிவிக்கப்படும். ஏனென்றால் காலத்தினால் செய்த உதவி சிறிதெனும் ஞானத்தில் மானப்பெரிது என்ற வள்ளுவன் வாக்குக்கு இணங்க அவர் செய்தது சிறு உதவி. ஆனால் அந்த நேரத்தில் இயேசுவுக்கு அது மாபெரும் பேருதவியாய் இருந்தது. சிந்தனை. நம்முடைய அண்டை அயலாருக்கு நாம் எப்படி உதவி செய்கிறோம்? இந்த சமுதாயம் இன்னும் மாறிக்கொண்டே இருக்கிறது, நல்லவர்களாக அல்ல. ஆலயங்களிலே உதவிகள் இல்லை, கோயில்களிலே உதவிகள் இல்லை, வணிக நிறுவனங்களிலே உதவிகள் இல்லை, உதவி செய்கிறோம் என்று தொடங்கப்பட்ட சங்கங்களிலே உதவிகள் இல்லை, ட்ரஸ்ட், அசோசியேஷன், இப்படி பல்வேறு விதமான சங்கங்களை வைத்து ஏழை எளியவர்களுக்காக உருவாக்கப்படுகின்ற சங்கங்களிலே கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்து வைத்து ஏழைகளை திரும்பி கூட பார்க்காத நாசக்காரர்கள் தான் இந்த உலகில் இருக்கிறார்கள். ஒரு நாளும் ஏழைக்கு உதவி செய்ய மனம் இல்லாதவர்கள் தான் கூட்டு குழுக்களை நிறுவி அதிலே பல கோடி பணங்களை கொள்ளையடைத்து வைத்துக் கொண்டு அவர்கள் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் எல்லா மதங்களிலும் தான் இது நடக்கிறது. ஏழைக்கு உதவி செய்கிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான் என்று அறிந்திருந்தும்
வாய்கிழிய பேசுகின்ற இவர்கள் எப்பொழுது ஏழைக்கு உதவி செய்ய போகிறார்கள்? எப்பொழுது தங்கள் பணத்திலிருந்து ஏழைக்கு உணவளிக்க போகிறார்கள், உதவி செய்ய போகிறார்கள்? சிமியோன் செய்த உதவி சிறிய உதவியாக இருந்தாலும் இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார், நீங்களும் என் மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று. உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள் வேதனைப்படும் பொழுது, கடன் பிரச்சனையில் இருக்கும் பொழுது, மருத்துவ செலவிற்கு பணம் இல்லாமல் தவிக்கும் பொழுது, உடன் பிறந்தவர்கள் நகையாக வாங்கி சேர்க்கும் பொழுது இறைவன் என்ன நினைப்பார் உங்களையும் என்னையும் குறித்து? தன் சொந்த சகோதரன் மருத்துவமனையில மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் உதவி செய்ய, மருந்து வாங்க பணம் கொடுக்க மனம் இல்லாமல் நான் சென்று என் பணத்தை வட்டிக்கு கொடுத்தால் இறைவன் இதை காட்டிலும் எனக்கு வேறு என்ன தண்டனை கொடுக்க முடியும்? சிந்தித்து பார்ப்போம். என்னால் பெரிய உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் சரி, ஒரு கண்டில்லாத ஒரு நடந்து வரும் பொழுது எதிரில் பள்ளம் இருக்கும், ஆனால் அவர் அந்த வழியாக நடந்து வருவார். அங்கு இருக்கிறவர்கள் அத்தனை பேர் வேடிக்கை பார்ப்பார்கள். யாரோ ஒருவர் தான் சென்று அவரை வழி மாற்றி விடுவார். இந்த சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறதா, அல்லது செல்வந்தனை காட்டு பள்ளியிட்டு அவர்களுக்காக பாசாங்கு செய்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். எல்லா இடங்களிலும் இதே சொல். ஏழையை கண்டால் எடுத்தெறிந்து பேசுவது, பணக்காரனை கண்டால் பள்ளியிட்டு பேசுவது, அழைத்து அருகிலே அமரச் செய்து பேசுவது. இதைத்தான் இயேசு அன்றே சொன்னார். செல்வந்தர்களுக்கு முதலான இடத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள், ஏழைகளையோ நீ இங்கே அமரு, அங்கே செல், இங்கே வா, இப்பொழுது இதை செய் என்று சொல்லி நீங்கள் ஏழைகளை அவமதிக்கிறீர்கள் என்று இயேசு சாமி அப்பொழுதே கூறியிருக்கிறார். எனவே நாம் நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்வோம், அல்லது பிறர் மூலமாக உதவியை பெற்றுக் கொடுப்போம். ஜெபம். எங்கள் அன்பு இயேசுவே, உமக்கு சீமோன் உதவி செய்தது போல நாங்களும் உம்மை போல் உள்ள மனிதர்களுக்கு, அல்ல எம்மையும் விட தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாரும். அதற்குண்டான எல்லா உடல் வலிமையும் செல்வத்தையும் எங்கள் கரங்களிலே தந்த ஆசீர்வதியும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாற கடவது. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? 6ஆம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் முகத்தை வெரோனிகாள் துடைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, வெரோனிகாள் வீர பெண்மணி அல்ல. எல்லோரும் சொல்வார்கள், வெரோனிகா போல ஒரு வீர பெண்மணியாக நாம் வாழ வேண்டும் என்று. அவள் வீரத்தினால் அந்த செயலை செய்யவில்லை, இயேசுவின் மீது கொண்ட அன்பினால் உந்தப்பட்டு இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். அப்படி வீரத்தினால் அவர் அந்த வேலையை செய்திருந்தால் அங்கு இருக்கக்கூடிய போர் சேவர்களை இல்லாமல் அவர் துன்புறுத்திருக்க வேண்டும். வெரோனிகாள் வீரத்தினால் இயேசுவின் முகத்தை துடைக்கவில்லை, அவர் மீது கொண்ட ஆழமான அன்பினால் இந்த முகத்தை பார்க்க சகிக்க முடியாமல் அவர் முகத்தை ஓடோடி சென்று அழுகையோடு அவர் முகத்தை துடைக்கிறார். அந்த அன்பிற்கு பரிசாக இயேசு தன் முகத்தை அந்த துணியிலே பதிய செய்கிறார். அன்று நடந்தது இன்று நம்முடைய சிந்தனைக்கு. எத்தனை வாலிப பிள்ளைகள் இறைவனை நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள், எத்தனை ஆண்கள் பெண் பிள்ளைகள்
இறைவனை தேடுகிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள். எத்தனை வாலிபர்கள் தவறாமல் திருப்பலிக்கு செல்லுகிறார்கள்? சிந்தித்து பார்ப்போம். அன்று வெரோனிக்கால் இயேசுவின் மீது ஆழமான அன்பு வைத்ததால் இயேசுவுக்காக அத்தனை போர் சேவகர்கள் மத்தியிலையும் அவர் தயங்காமல் ஓடி வந்து, நான் அன்பு செய்கிறவரை நான் அவருடைய முகத்தை நான் துடைப்பேன் என்று ஓடி வந்தார். தன் உயிரையும் துச்சமென நினைத்து அவர் ஓடி வந்தார். ஆனால் இன்று வாலிப பிள்ளைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இயேசுவுக்காக என்ன செய்கிறீர்கள்? உங்கள் ஆன்மாவுக்காக திருப்பலிக்கு செல்கிறீர்களா? அல்லது ஆலயத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை செய்கிறீர்களா? திருப்பலியில கலந்து கொண்டு முழு பக்தியோடு நற்கருணை உட்கொள்கிறீர்களா? பாவ அறிக்கை செய்கின்றீர்களா? இதெல்லாம் உங்களுக்காக நீங்கள் செய்தே ஆக வேண்டும். இயேசுவுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உங்கள் வாழ்வை மாற்றுங்கள். இறைவனின் பாதத்தில் உங்களை ஒப்படையுங்கள். இந்த வயதிலே நீங்கள் வேதத்தை கையில் எடுங்கள். வயதான காலத்தில் வேதம் உங்களை சுமந்து கொள்ளும். பெற்றோரின் அறிவுரை மட்டுமல்ல, இறை ஞானமும் உங்களுக்கு இருந்தால்தான் வாலிப பிள்ளைகளே நீங்கள் வாழ முடியும், வளர முடியும். வெறும் புத்தக கல்வி மட்டும் உங்களை வளர்த்து விடாது, பணத்தை மட்டும்தான் கொடுக்கும். இந்த பணம் உங்களை பாதாளத்திற்கு அழைத்து செல்லும். புத்தக கல்வியோடு இறைவன் தருகின்ற ஞானத்தையும் தேடுங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள். ஜெபம். எங்கள் அன்பு இயேசுவே, அன்னை வெரோனிக்கால் போல எங்கள் வாலிப பிள்ளைகளை உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம். உமது முகத்தை அவருக்கு பரிசாய் கொடுத்தது போல எங்கள் பிள்ளைகளும் உமது முகத்தை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ அருள் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாற கடவது. ஆமென். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருக்கேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருக்கேனோ. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செய்கின்றோம். அது என்றால் அதிர்ஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறை மண்ணை முத்தமிடுகிறார். இயேசு மண்ணில் விழுந்ததற்கு ஒரு காரணம், மண் சாபத்தை சுமந்திருக்கிறது. கடவுள் மனிதனை மண்ணிலே இருந்து உருவாக்கினார். இந்த மனிதனுக்கு, மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு உயிர் மூச்சை அளித்தார். மனிதன் செய்த தவறினால் அவன் கடவுளின் சாபத்திற்கு உள்ளானான். கடவுள் மனிதனை பார்த்து, மண்ணிலே இருந்து நீ உருவாக்கப்பட்டதால் நீ மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லி, நீ உன்னையும் நீ உன்னை உருவாக்கின நிலத்தையும் நான் சபிக்கிறேன் என்று சொன்னதனால், நெற்றி வியர்வை நிலத்தில் விட பாடுபட்டு நீ உண்ண வேண்டும் என்று சொன்னதனால் மண் சாபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த சாபத்தை நீக்கவே இயேசு மண்ணில் விழுந்தார், மண்ணை முத்தமிடுகிறார். அவர் மண்ணை முத்தமிடவில்லை பிரியமானவர்களே, மண்ணிலே இருந்து உங்களையும் என்னையும் உருவாக்கின உங்களையும் என்னையும் அவர் அரவணைத்து முத்தமிடுகிறார். சிந்தனைக்கு மண்ணாய் போகின்ற இந்த வாழ்விலே நாம் தேடுகின்ற செல்வங்கள் எத்தனை, பேசுகின்ற பொய் பித்தலாட்டங்கள் எத்தனை, ஏமாற்று சிந்தனைகள் எத்தனை, பிறர் பணத்திலே சுகம் காணும் போக்கு எத்தனை, 1000 இருந்தால் அதை 1000 வட்டியாக பெறுகின்ற சிந்தனை எத்தனை. இதையெல்லாம் நாம் கீழே விழுவதற்கு சமம். திருச்சபையின் கட்டளைகளிலே மிக ஆழமானது, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திரு நாட்களிலும் முழு பூசை காண வேண்டும். எத்தனை குடும்பங்களாக ஆலயத்திற்கு சென்று திருப்பலியில பங்கு கொடுத்து திவ்ய நற்கருணை உட்கொள்கிறார்கள், சிந்தித்து பார்ப்போம்.
5 நபர்கள் இருக்கும் இல்லத்திலே ஒருவர் ஆலயத்திற்கு செல்லுகிறார். மீதி 4 பேர் வீட்டில் இருக்கிறார், வெளியில ஊர் சுற்றுகிறார். திருமண வாழ்விலை இணைத்து வைத்த கடவுள் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். இந்த வழிபீடத்தின் முன்னிலையிலே கணவனையும் மனைவியும் ஒன்று சேர்த்து ஆணாகவும் பெண்ணாகவும் இருந்தவர்களை கணவனாகவும் மனைவியாகவும் ஆசீர்வதித்து திரு அவைக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுங்கள் என்று அனுப்பி வைத்த இறைவன் ஒவ்வொரு வாரமும் உங்களை எதிர்பார்த்து கொண்டே காத்திருக்கிறார். இந்த வாரமாவது என் மகனும் மகளும் திருமண செய்து சென்றவர்கள் திரும்ப கையோடு வருவார்கள், மகிழ்ச்சியோடு வருவார்கள் என்று இறைவன் காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தன் மனைவியோடு தன் கணவரோடு திருமணம் நடந்த கோவிலுக்கு சென்று திருவழியில காண்கிறோம். இயேசுவின் ஏக்க பார்வை. இவையெல்லாம் நாம் விழுந்து போகின்ற இடத்திற்கு சமம். கணவனை மதிக்காத மனைவி, மனைவியை மதிக்காத அன்பு செய்யாத கணவன், இவையெல்லாம் நாம் விழுந்து போகின்ற இடங்கள் தான். பிள்ளைகளுக்கு நான் சரியான தேவைகளை செய்யவில்லை என்றால் நான் தந்தையாக தாயாக இருந்து என்ன பிரயோஜனம்? பிள்ளைகளை பற்றி என்ன பிரயோஜனம்? எனவே இவையெல்லாம் இயேசு விழுந்தது மட்டுமல்ல, நாம் விழுந்து போகின்ற இடங்கள் தான். இயேசு விழுந்தார், அவர் எழுந்தார், வெற்றி நடை போட்டார். இறைவன் அவருக்கு கொடுத்த திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். என் குடும்பத்தை விட்டு நான் எவ்வளவு தூரம் விலகி ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் மனைவிக்கும் பிள்ளைக்கும் செலவு செய்வதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் ஊராருக்கு செய்கின்ற செலவை நான் அதிகம் செய்கிறேன் என்றால் நான் விழுந்து போகிறேன். இறைவனுக்கு பிரியமில்லாத செயல்களையே நான் செய்கிறேன். செபம். அன்பு இயேசுவே, நீர் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நடந்தீர். நாங்கள் குடும்ப வாழ்விலே, எங்கள் தனிப்பட்ட வாழ்விலே விழுந்தாலும் எழுந்து உமது தெய்வீக வழிபடத்தை நோக்கி வரக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? 8ஆம் நிலை. தனக்காக அழும் எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் அளிக்கிறார். அங்கே எத்தனையோ ஆயிரம் ஆண்கள் இருந்திருக்கலாம். அவர்களுக்கு இயேசு ஆறுதல் கூறவில்லை. இயேசுவை காண ஓடோடி வந்து அழுத எருசலேம் பெண்களுக்கு தான் இயேசு ஆறுதல் கூறுகிறார். இவரே ஆறுதல் பெற வேண்டிய இடத்தில் இருக்கிறார் என்றாலும் அங்கு தன்னை நோக்கி பார்த்து மாரடித்து புலம்பி அழும் பெண்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு சூட்சமம் அடங்கியிருக்கிறது. அங்கு சொல்லுகிறார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று இயேசு சொன்னார். சிந்தனை. இயேசு சொன்ன வார்த்தை, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னாரே. அன்பு தாய்மார்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்று ஒவ்வொரு ஆலயத்திலேயும் கரம் ஏந்தி, மெழுகுதிரி ஏந்தி, மடி ஏந்தி அழுது செபிக்கின்ற பெண்கள் எதற்காக செபிக்கிறார்கள்? தன் கணவர் மனம் மாற வேண்டும் என்பதற்காக, தன் மகன் மனம் மாற வேண்டும் என்பதற்காக, தன் மகள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக, தன் பிள்ளைகள் தீய பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். என் மகனுக்கு ஒரு திருமண வாழ்வு, என் மகளுக்கு ஒரு திருமண வாழ்வு, என் கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், என் பிள்ளைகளின் பேச்சை கேட்க வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும், பணம் பணம் என்று அலையாமல் பெற்றவர்களை திரும்பி பார்க்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை தாய்மார்கள் தந்தையர்கள் ஆலயம் ஆலயமாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
சிந்தித்து பார்ப்போம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? பிள்ளைகள் வளரும் பொழுதே வளர்ச்சியோடு சேர்த்து இறை வார்த்தையை நாம் கொடுக்க தவறிவிட்டோம். இறை வார்த்தையை கொடுக்க தவறிய ஒரே ஒரு காரணம் மறைக்கல்வி. இப்ப இறை வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தால் அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு நல் வழிகாட்டும். இறைவனுடைய வார்த்தை தான் ஒளி விளக்கு. அந்த ஒளியாகி இயேசுதான் நமக்கு வழிகாட்டுகிறவர். இந்த இயேசுவின் வார்த்தை நமக்கு ஒளியாக வழியாக விளங்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தையை பிள்ளைகள் மனதிலே பசுமரத்து ஆணி போல் பதிய செய்ய வேண்டும். அப்படி செய்துவிட்டால் இனி கண்ணீர் சிந்த வேண்டிய காலம் ஏற்படாது. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் சொன்னார். இன்றளவும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது. அந்த ஆறுதல் ஒவ்வொன்றும் இறை வார்த்தையாய் இருக்கட்டும். செபம். எங்கள் அன்பு இயேசுவே, எருசலேம் மகளிருக்கு நீர் ஆறுதல் கொடுத்தது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் தேவை என்பதை உணர்ந்திருக்கிறீர். இந்த கூடியிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் ஒரு ஆறுதலின் ஆவியானவர் தாமே அசைவாடுகிறாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாற கடவது. ஆமென். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்டென்றும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் அச்சிசபாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். இயேசு ஏதோ கணக்கிட்டு 1, 2, 3 என்று அவர் விழுந்து சாதித்து காட்டவில்லை. முடியாத தருணம். மன வலிமையுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றதாய் போனதே. இயேசுவின் உடலில் இருந்த வலிமையெல்லாம் குறைந்து அவர் 3ஆம் முறை கீழே விழுகிறார். மூவரு இறைவனாய் இருக்கிறவர், தந்தை மகன் தூய ஆவியாய் இருக்கிறவர் மகனாய் பாடுபடுகிறார். சிறிது காலத்திற்கு பிறகு தூய ஆவியாய் நம்மை தேற்றரவாளனாய் வந்து நம்மை திடப்படுத்துவார். தந்தையின் திருவுளப்படி எல்லாம் நிறைவேறட்டும் என்று தன்னை கையளித்தவர் எல்லாம் நிறைவேறும் வரைக்கும் தன்னை அவர் தாழ்த்துகிறார். கீழே விழுவது என்பது தன்னை தாழ்த்துவதின் அடையாளம். விழுந்தே கிடப்பது தாழ்த்துவதின் அடையாளம் அல்ல. விழுந்தே கிடக்காமல் இயேசுவை போல் எழுந்து நடக்கக்கூடிய ஆற்றலுக்காய் நாம் செபிப்போம். சிந்தனை. எத்தனையோ குடும்பங்கள் கடன் பிரச்சனையில விழுந்தே கிடக்கிறது. மாதந்தோறும் சம்பாதிக்கின்ற பணத்தை வட்டிக்காக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கின்ற பணத்தை குடிப்பழக்கத்தினாலே பல்வேறு விதமான தீய செயல்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆண்களோடு இருந்த குடிப்பழக்கம், கெட்ட பழக்கங்கள் அனைத்தும் இப்பொழுது பெண்களிலும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த வேதனையான உலகத்திலே பெண் மலட்டுத்தன்மை அதிகரிக்கிறது, ஆண் மலட்டுத்தன்மை அதிகரிக்கிறது. திருமணமாகி 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் குழந்தை பாக்கியமில்லை. காரணம் என்ன? தீய பழக்கத்தின் விளைவுகள் தான் இவையெல்லாம். ஆண்கள் குடிப்பதும் பெண்களோடு சேர்ந்து குடிப்பதும் இது சமூகத்தின் அநாகரிகம், அசிங்கம், அவமானம்.
கடவுளுக்கு தன்னை தாழ்த்தி, கடவுள் முன்னிலையில குடும்பத்திற்காய் தாழ்த்தி பரிசுத்தத்தோடு வாழக்கூடிய பெண் இப்படி நடந்து கொள்வது ஏற்றுக்கொள்ள முடியாத விழுந்து போன நிலைதான். இனி ஒரு காலமும் இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடாமல் இருக்க, விழுந்து விடாமல் இருக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். எத்தனையோ கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு வழி வகைகள் இறைவன் கொடுத்தாலும் அதிலிருந்து வெளிவராமல் நாம் விழுந்தே கிடக்கிறோம். சாப்பாட்டு விஷயங்களிலே விழுந்து கிடக்கிறோம். கறி உணவு இல்லை என்றால் உண்பதே இல்லை என்று எத்தனையோ குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள். இது உண்ணுகின்ற உணவிலே விழுந்து கிடப்பதற்கு ஒரு அடையாளம். இறைவனை தேடுவதற்கு எதிர்த்து நின்று எல்லாவற்றையும் தேடுகிறோம். தேட வேண்டிய இறைவனை மட்டும் தேடாமல் இருந்து விடுகிறோம். இதுவும் விழுந்து கிடப்பதின் அடையாளமே. அழகிலே மயங்கி விழுந்து கிடக்கிறோம். ஆனால் அறிவுக்கு ஒரு நாளும் இடம் கொடுப்பதே இல்லை. நல்ல நோக்கத்திற்கு இடம் கொடுப்பதில்லை. இறைவன் தருகின்ற ஞானத்திற்கு தன்னை கீழ்ப்படுத்துவதில்லை. தேவையில்லாத காலம் செல்ல செல்ல அடித்து போகக்கூடிய அழகுக்காய் நம்மை நேரத்தை வீணடிக்கிறோம். ஆனால் ஆலயத்தில் 1 மணி நேர திருப்பலியை முழுமையாக கண்டு முழு பக்தியோடு இறைவனை காண நாம் விருப்பம் தெரிவிப்பதே இல்லை. இதெல்லாம் விழுந்து கிடப்பதின் அடையாளம் தான். எப்பொழுது எழப் போகிறோம்? சிந்திப்போம். ஜெபம். எங்கள் அன்பு இயேசுவே, நீர் எத்தனை முறை விழுந்தாலும் நீர் எழுவீர் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் விழுந்தே இருக்கிற இடத்திலிருந்து எங்களை எழுப்பி எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை தந்தருள இறைஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்தான் மக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாற கடவது. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் பேசியாமல் இருப்பேனோ. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடையை வெகு கொடூரமாக புரியப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடை களையப்படவில்லை. உடலோடு ஒட்டி இருந்து இரத்த காயங்களில் காய்ந்து போன ஆடை உரித்தெடுக்கப்படுகிறது. தொடக்கத்திலே மனிதன் ஆடையின்றி இருந்தான், அவமானப்பட்டான். எனவே கடவுள் அவனுக்கு ஒரு ஆட்டு கிடாயினை அடித்து தோலினால் செய்த ஆடையை அவனுக்கு அணிவித்தார். தொடக்கம் முதலே கிறிஸ்து செம்மறி ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு நமக்கு ஆடையாய் அணிவிக்கப்பட்டார். அந்த அடையாளம் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இரவெல்லாம் காயத்தை ஒட்டியிருந்த அந்த உடை ஆடையானது காயங்களோடு அடிக்கின்ற வெயிலில காய்ந்து ஒட்டி இருக்கிறது. ஆடையை உரிக்கும் பொழுது மீண்டும் பீரிட்டு ரத்தம் எழுகிறது. இயேசுவின் வேதனைகளை, அவருடைய காயங்களை, அவருடைய வலியினை வார்த்தைகளால் ஒருவரும் விவரிக்க முடியாது. அது அனுபவித்த இயேசுவுக்கு மட்டுமே வெளிச்சம். இன்று 1000 சிலுவை பாதைகள் வரலாம். லட்சக்கணக்கான ஒரு சிலுவையை பற்றி பேசலாம். இயேசுவின் காயங்களை பற்றி பேசலாம். அவருடைய புதுமைகளை பற்றி பேசலாம். அவருடைய பிறப்பை பற்றி பேசலாம். அவர் உயிர்த்தெழுதலை பற்றி பேசலாம். ஆனால் இயேசுவை முழுமையாய் அறிந்து கொண்டவர்கள் பேச்சற்று விழுந்து கிடப்பார்கள். ஏனென்றால் இயேசுவின் அன்பு அப்படி. ஆடை உரியப்படுகிறது. இது அன்பின் ஆடை உரித்தெடுக்கப்படுகிறது. நம்முடைய சிந்தனைக்கு நாம் அணிகின்ற ஆடை அன்பின் ஆடையா, மகிழ்ச்சியின் ஆடையா, சமாதானத்தின் ஆடையா, அல்லது சண்டை சச்சரவின் ஆடையா?
எப்படிப்பட்ட ஆடைகளை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். எனக்கு அருமையானவர்களே, கடவுள் ஆண் என்றும் பெண் என்றும் தனித்தனியாய் படைத்ததின் நோக்கம் ஆண் வழியாய் இதை செய்ய வேண்டும், பெண் வழியாய் இதை செய்ய வேண்டும். ஆண் இன்றி பெண் இல்லை, பெண்ணின்றி ஆண் இல்லை. ஒரு ஆண் வழியாகவே இன்னொரு பெண் பிறக்கிறார், ஒரு பெண் வயிற்றிலே இன்னொரு ஆண் பிறக்கிறார். எனவே இனி பெண்ணும் ஆணும் சரிசமமானவர்கள், ஒருவருக்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை என்பதை இறைவன் அவருடைய வார்த்தையினாலே தெளிவாய் திட்டமாய் தீர்க்கமாய் அறிவித்திருக்கிறார். ஆனாலும் கடவுள் கொடுத்த வாக்குறுதியின்படி ஆண் வலிமையுள்ளவன், பெண் வலிமையற்றவள். ஆகவே வலிமையுள்ள ஆண் வலிமையற்ற பெண்ணை பாதுகாக்க வேண்டும். ஆண் உள்ளத்திலே அன்பு வைத்திருக்கிறவன், பெண் உடல் முழுவதையும் அன்பு வைக்கிறவள். எனவே பெண் அன்பினாலே ஆணை வசியப்படுத்த வேண்டும். இது கடவுளின் திட்டம். ஆனால் இன்று இந்த ஆடை அலங்காரங்கள், இந்த வெற்று பேச்சுக்கள் எத்தனை ஆண்களின் வாழ்வை நாசப்படுத்துகிறது, எத்தனை பெண்களின் வாழ்வை நாசப்படுத்துகிறது. சிந்தித்து பார்ப்போம். நாம் அணிகின்ற ஆடை கூட பிறருக்கு மன சங்கோஜத்தை உருவாக்கும் என்றால் அது இறைவன் என்னை கேள்வி கேட்க மாட்டாரா? நான் அணிகின்ற ஆடை பிறருக்கு மன வருத்தத்தை உருவாக்கும் என்றால் கடவுள் என்னை கேள்வி கேட்க மாட்டாரா என்ற எண்ணம் நமக்கு எப்பொழுது வரப்போகிறது? சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். எங்கள் அன்பு இயேசுவே, உமது ஆடை உரித்த பொழுது நீர் பட்ட அவமானங்கள், வேதனைகள் அனைத்திற்கும் நாங்களே காரணம். எனவே நாங்கள் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்தான் மக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதி பெறுவார்களாக. ஆமென். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? 11ஆம் நிலை, இயேசுவை சிலுவையில் அறைகின்றனர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை கொண்ட உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒரு வழியாக யூதர்கள், ரோமை படை பிரிவினை சேர்ந்தவர்கள், காவலர்கள், போர்வால் ஏந்தியவர்கள், படை வீரர்கள், சாட்டையடி வீரர்கள், ஈய குண்டுகளால் அடித்தவர்கள், ஏளனம் செய்தவர்கள், காரி உமிழ்ந்தவர்கள் எல்லோரும் ஏற்க பெருமூச்சு விடுகிறார்கள். அப்பாடா, ஒரு வழியாக இவனை சிலுவையில் அறைந்து விட்டோம். நம்முடைய எண்ணம் ஈடேறி விட்டது. இவன் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. சிலுவையில் அறையும் வரைக்கும் மாயக்காரன் எதையாவது செய்து விடுவான். எனவே சிலுவையில் அறையும் வரைக்கும் இவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு வழியாக இயேசுவை சிலுவையில் அறைந்தாயிற்று. ஐயோ, கொடூரமான வேதனை. உடலில் இருக்கக்கூடிய மிச்ச துளி ரத்தமும் ஆணிகள் வழியாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. கண்களை மூடும். இயேசுவின் வலது காயத்தில் அடிக்கும் பொழுது ஏற்பட்ட அந்த வேதனை, இந்த ஆணியின் வழியாக ஒழுகிய ரத்தம், ஒவ்வொரு காயங்கள் வழியாக ஒழுகின ரத்தம், அடிக்கும் பொழுது ஏற்பட்ட வலி, வேதனை, அவர் கத்தி கதறியது அத்தனையும் சிந்தனையில. எத்தனை வேதனை, எத்தனை வலி, எவ்வளவு காயங்கள். ஐயோ, இன்னும் உங்களுடைய வெறி அடங்கவில்லையா? உங்களுடைய கொடூர சிந்தனை என்னை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு தோணவில்லையா?
என் உடலிலே காயமில்லாத இடம் எங்கே இருக்கிறது? என் உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை இத்தனை காயங்களை ஏற்படுத்தி இன்னும் ஆணியில அரைந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு இதுதான் சந்தோஷமா? தாராளமாக செய்யுங்கள். வலது கை சிலுவையில் அறைந்த பிறகு, ஆணியில் அறைந்த பிறகு, இடது கை அடைவதற்கு அளவு பத்தாததனால் 4-5 போர் சேவர்கள் ஒன்றாய் சேர்ந்து கையை பிடித்து இழுத்து அங்கே அந்த அளவுக்கு ஏற்றாற் போல் அறைகிறார்கள். உடலெல்லாம் ரத்தம், காயங்களில் இருந்து வருகின்ற ரத்தம். இந்த ரத்தம் யாருக்காக? உங்களையும் என்னையும் நல்வாழ்வுக்கு அழைத்து செல்ல இயேசு சிந்திய ரத்தம். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய சிந்தனைக்கு இன்று நாம் நாள்தோறும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறோமே. ஒன்றுக்கு உதவாதவன் வேலைக்கு செல்லாமல் வீட்டையே சுற்றி சாப்பிட்டு கொண்டிருக்கிறாய், எங்காவது சென்று செத்து தொலை என்று மகனை திட்டுகிறோமே, மகளை திட்டுகிறோமே. இது அவர்களை சிலுவையில் அறைவதற்கு சமம் இல்லையா? உன்னால் எனக்கு என்ன பயன் உண்டு? நீ எனக்கு என்ன சம்பாதித்து சேர்த்து வைத்திருக்கிறாய்? நீ என் கண் முன்னே வராது என்று பெற்ற தாய் தந்தையை பார்த்து நாம் கேவலம் பேசவில்லையா? பிள்ளைகளே, படித்த திமிரிலே பெற்றோரை எடுத்து பேசுகிறோம். உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ முட்டாள் என்று பெற்றவர்களை பார்த்து பேசுகின்ற படித்த பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைவதில்லையா? இது ஒரு பெற்றோரை சிலுவையில் அறைவதற்கு சமம் இல்லையா? நான் படித்து விட்டேன், பட்டம் பெற்று விட்டேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு எந்த சாமியும் தேவையில்லை, எந்த திருப்பலியும் எனக்கு தேவையில்லை, எந்த பைபிள் வார்த்தை எனக்கு தேவையில்லை, எந்த கடவுளுடைய அர்ச்சனையோ ஆராதனையோ அபிஷேகமோ எனக்கு தேவையில்லை, நான் படித்து விட்டேன், பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறேன், என்னால் வாழ முடியும் என்று மமதையில் தெரியும் வாலிப பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைவது இல்லையா? சிந்தித்து பாருங்கள். உங்கள் பணம் உங்களுக்கு உதவி செய்யாது, உங்களுடைய புத்தக அறிவு உங்களுக்கு உதவி செய்யாது. கடவுள் கொடுக்கின்ற ஞானம் இல்லாவிட்டால் இந்த உலகிலே உங்களால் வாழ்வது மிக மிக கடினம். இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு சமம் இது. இன்னொன்றும் இருக்கிறது, இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு சமம். இன்று வழி தவறி வாழ்கின்ற வாலிப பிள்ளைகளே, உங்கள் காம இச்சைகளுக்கு குழந்தைகளை பெற்றுக்கொண்டு கருவிலை கலைத்து குப்பையில் தூக்கி எறிகிறீர்களே, இது இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு சமம் இல்லையா? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய ஈன விளையாட்டுகளுக்கு ஒன்றும் அறியாத குழந்தைகளை கருவிலை கொன்று எறிகிறீர்கள். இதற்கு மருத்துவமும் துணை செய்கிறது. அரசு மருத்துவர்கள் மட்டுமல்ல, தனியார் மருத்துவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு அபார்ஷன் மாத்திரைகளை கொடுக்கிறீர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறீர்கள்? இந்த உலகத்தில் இதற்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டாமா? ஒரு தாயை நம்பித்தானே கடவுள் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அந்த தாயை அந்த குழந்தையை எவனால் கொள்ளும் பொழுது இந்த குழந்தை என்ன செய்யும்? சிந்தித்து பாருங்கள். இவையெல்லாம் நம் தேசத்தின் மீது சாபத்தை கொண்டு வரும், ரத்தத்தினுடைய வேதனையை கொண்டு வரும். உன்னை காலம் முழுவதும் வைத்து காப்பாற்றுவேன் என்று திருமணம் செய்து 3-2 குழந்தைகள் ஆன பிறகு விட்டு வேறொருத்தியோடு ஓடி செல்கிறானே, நீ இயேசுவை சிலுவையில் அறைகிறாய். அந்த பெண்ணும் குழந்தையும் நடுவீதியிலே தவிக்கும் பொழுது, கண்ணீர் விடும் பொழுது இயேசுவின் காயங்கள் நீ நினைத்து பார்க்க வேண்டும். மனைவியும் அப்படியே நினைத்து பார்க்க வேண்டும். கடவுள் முன்னிலையிலே நாம் இருக்கிறோம், நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். சிந்தித்து பார்ப்போம். எத்தனையோ நபர்கள் புதியதாக ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் எதிர்த்து பேசிவிட்டால் என்னென்னோ வேலையெல்லாம் செய்வது, பில்லி சூனிய மந்திரங்களை நாடுவது, மாய மந்திரங்கள், தகடுகள், இவைகளை செய்வது, இவைகளை செய்து அந்த குடும்பத்தை அழித்து இவர்கள் சந்தோஷப்படுவது, இவையெல்லாம் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு சமம். இவைகளை நாடி செல்கிறோம், ஒருவனும் நிம்மதியாய் வாழ முடியாது. பிசாசு மாயவித்தைக்காரன் உங்களை வலையில் வீழ்த்துவான், பிறகு அதே வலையில் நீங்களும் விழுந்து விடுவீர்கள். எனவே ஒப்பு கொடுப்போம். ஜெபம். எங்கள் அன்பு இயேசுவே, நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பிழைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்க்கிறோம். எங்கள் வாழ்நாளிலே உமக்கு எதிராய் செய்த எல்லா குற்றங்களுக்காக மிகுந்த மன துயரப்படுகிறோம். இனி இந்த பாவங்களை விட்டு நாங்கள் விலகி நடக்க
எங்களுக்கு உறுதி தரும் ஆவி எங்கள் உள்ளத்தில் பொழிந்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் உயிரை யாரும் பறிக்க முடியாது. ஏனென்றால் மரணம் என்ற ஒன்று கடவுளிடத்தில் இல்லை. இந்த மரணம் இயேசுவின் ஆன்மாவை சுவைக்க முடியாது. ஆனால் மனிதனின் ஆன்மாவை ஒவ்வொரு நாளும் நித்தமும் அது கொன்று கொண்டே இருக்கிறது. இந்த மனிதனின் ஆன்மாவை ஒவ்வொரு நாளும் அவை கொள்ளையடித்துக் கொண்டே இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். கடவுள் மனிதனை மண்ணில் இருந்து உருவாக்கினார். அவன் தவறு செய்தான், மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாய் என்று சாபமிட்டார். ஆனால் பாம்புக்கு நீ மண்ணிலே உருந்து மண்ணையே உணவாய் உண்பாய் என்று பாம்புக்கும் சாபம் கொடுத்தார். எந்த பாம்பும் மண்ணை உண்பதில்லை, மண்ணிலே இருந்து உருவாக்கப்பட்ட மனிதனைத்தான் உண்டு கொண்டே இருக்கிறது. எனவே பாம்புக்கு அது ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொண்டது. நாம் கடவுள் கொடுத்த வார்த்தையை மீறி
சாபத்தை பெற்றுக்கொண்டோம். இங்கே இயேசு கொடூர வேதனைப்பட்டு 3 ஆணிகளுக்கு மத்தியில கொல்கதா என்று சொல்லக்கூடிய மண்டை ஓடு என்னும் பகுதியில வெயில் கொடூரம் ஒரு பக்கம், பாலைவனத்திலிருந்து வீசுகின்ற அனல் காற்று ஒரு பக்கம், தன் உடல் காயங்களில் ஏற்பட்ட மணல் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த வேதனை அது ஒரு பக்கம், மக்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் ஒரு பக்கம், இவன் தன்னையே மிக திறமையாக பேசிக் கொண்டானே, இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் 3 நாளிலே கட்டி எழுப்புவேன் என்று சொன்னானே, இப்பொழுது இவனை காப்பாற்றிக் கொள்ள இயலவில்லையா என்று ஏளனம் செய்கின்ற கூட்டம் ஒரு பக்கம், மரித்தவர்களை உயிர்த்தெழச் செய்த இவருக்கு ஏன் இந்த நிலைமை, இவர் உயிர்த்தெழுந்து வரலாமே, சிலுவை விட்டு இறங்கி வரலாமே என்று ஏளனம் செய்கின்ற கூட்டம் ஒரு பக்கம். இத்தனைக்கும் மத்தியில இயேசு விண்ணக தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இயேசு தன் உயிரை கையளிக்கிறார். அவருடைய உயிரை யாரும் பறிக்க முடியாது. இயேசு தானே முன்வந்து கையளிக்கிறார். என் ஆன்மாவை, என் உயிரை என் மக்களுக்காக நான் கையளிக்கிறேன். நான் மரித்தாலும் பரவாயில்லை, என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உயிர் தழ வேண்டும், அவர்கள் கடவுளில் 2 கலக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு தன்னையே ஒப்புக் கொடுக்கிறார். சிந்தனை. அன்று இயேசு மட்டும் சிலுவையில் அடித்து தொங்க விடப்படவில்லை, சிலுவையில் மரிக்கவில்லை. பிரியமானவர்களே, இன்று நாம் ஒவ்வொருவரும் சிலுவையில் தொங்க விடப்பட்டு கொண்டே இருக்கிறோம். பணவெறி கொண்டு ஆசையாக ஏமாற்றி கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்கும் அரசியல் தலைவர்களால் ஏழை மக்கள் தினந்தோறும் சிலுவையில் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்க அதிகாரிகள் லஞ்ச லாவண்யத்திலே பெருத்துக் கொண்டிருப்பதால் ஏழை எளிய மக்கள் தினந்தோறும் சிலுவையில மரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். வசதி படைத்தவன் வசதியற்றவனை நசுக்கி பிடித்துக் கொண்டிருப்பதால் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான மக்கள் சிலுவையில மரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு நல்ல ஊழியன் தன் கடமையை செய்யாமல் பணத்தின் பின்னாடியோ, உலக சுகபோகத்தின் பின்னாடியோ, உணவின் பின்னாடியோ, ஆடையின் மீது மோகம் கொண்டோ அல்லது தனது பதவியின் மீது மோகம் கொண்டோ ஓடுகின்ற பொழுது அவனை நம்பி கடவுள் ஒப்படைத்த ஒவ்வொரு ஆன்மாவும் சிலுவையில் ஏற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது, சிலுவையில் மரித்துக் கொண்டே இருக்கிறது. எப்பொழுது நாம் சிந்திக்க போகிறோம்? ஏழைக்கு மனம் இறங்கி செய்ததெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொன்னாரே. இந்த அகில உலகிலே எவன் ஏழைக்காக மனம் இறங்குகிறான்? யார் மனம் இறங்கி ஏழைக்கு உதவி செய்ய ஓடி வருகிறான்? ஒரு வாகனத்தில் செல்லும் பொழுது நன்றாக உடை உடுத்தி ஒரு கோட் ஷூட்டோடு ஒருத்தன் கீழே விழுந்தா ஓடி தூக்குவதற்கு 1000 பேர் ஓடுவான். ஒரு வயதான பெரியவர் கால் தடுக்கி ஆடையின்றி அரை நிர்வாணத்தோடு குளிக்காமல் அழுக்கு நிறைந்தவராய் வீதியில விழுந்தால் யார் ஓடி அவரை தூக்குவார்கள்? இதுதான் பாகுபாடு நிறைந்த உலகம். இப்படித்து நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கிறோம். அங்கு இயேசு மட்டும் மரிக்கவில்லை, இன்று மனிதாபிமானமும் சிலுவையில மரித்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். ஏளனம் பேசுகின்ற இடத்தில் எல்லாம் மனிதாபிமானம் இயேசுவோடு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறது. தன் உடன் பிறந்த சகோதரனுக்கே வட்டிக்கு கொடுக்கிற சகோதரன் இருக்கும் வரை, தன் உடன் பிறந்த சகோதரிக்கே துரோகம் செய்கின்ற சகோதரி இருக்கும் வரை இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டுதான் இருப்பார். சிந்தித்து பார்ப்போம். தொழுநோயாளர் இல்லத்திலே போய் பாருங்கள். அங்கே அவர்கள் படுகின்ற வேதனை. இறைவன் ஏன் எங்களை இப்படி படைத்தார், நாங்கள் எதற்கு இப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் அழுந்து புலம்புகின்ற அந்த இடத்தை நீங்கள் போய் பார்க்கும் பொழுது, உங்களை கடவுள் இத்தனை அழகாய் படைத்து நீங்கள் இறைவனை தேடாமல் இருக்கும் பொழுது அங்கேயும் இயேசுவை நாம் சிலுவையில் அறைய செய்கிறோம், அவரை தொங்க விடுகிறோம். சற்று சிந்தித்து பாருங்கள். இது எங்கோ நடந்ததல்ல. கணவனுக்கு தெரியாமல் மனைவி கடன் வாங்கும் பொழுது அங்கே கணவனை சிலுவையில் ஏற்றுகிறாய். மனைவிக்கு தெரியாமல் கணவன் கடன் வாங்கும் பொழுது அங்கே நீ உன் குடும்பத்தை சிலுவையில் ஏற்றுகிறாய்.
கணவன் மனைவிடத்திலே, மனைவி கணவனிடத்திலே, பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே பொய் வாக்கு உரைக்கும் பொழுது, பொய் பேசும் பொழுது அங்கே உங்கள் குடும்பத்தையே நீங்கள் சிலுவையில் ஏற்றுகிறீர்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். தன்னை போல் பிறரையும் நேசிங்கள் என்று சொன்ன இயேசுவையே இந்த உலகம் சிலுவையில் ஏற்றி விட்டது. நமக்கு எந்த நிலை என்பதை நீங்கள் இனி சிந்திக்க வேண்டும். ஜெபம். மரித்த ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாற கடவது. ஆமென். உயிரற்ற இறை மகனை அன்னை மடியில் தாங்கிக் கொண்டு அந்த வேதனை தாங்க முடியாமல் மனம் கொண்டு அழுவதை பார். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் அவரது தாயின் மடியில் வைக்கப்படுகின்றது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் ரட்சித்த பாரமான சிலுவை கொண்ட உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பு தாய்மார்களே, ஒரு நிமிடம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இயேசு என்ன குற்றம் செய்தார்? இப்படி ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டு ஈன்ற தாயின் மடியில் பிணமாய் கிடத்தப்பட்டிருக்கிறார். கொள்ளையடித்தாரா? வழிப்பறி செய்தாரா? தீய வார்த்தைகள் பேசினாரா? காமாந்தகார செயலிலே ஈடுபட்டாரா? அல்லது தன் சொந்த சகோதரனுக்கு ஏதாவது தீமைகள் செய்தாரா? சிந்தித்து பாருங்கள். இந்த தாய் உங்களை பார்த்து கேட்கின்ற கேள்வி, என் அருமை மகனே, மகளே, இப்பொழுதாவது மனம் திரும்பு. என் மகனை பார், எப்படியெல்லாம் அவரை நான் வளர்த்தெடுத்தேன். உன் மகனுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நீ என்ன சொல்வாய்? என் மகனை போல உன் பிள்ளையை இப்படி உன் மடியில கிடத்தி இருந்தால் நீ எத்தனை சாபமிட்டு இருப்பாய், எத்தனை அழுது ஓலமிட்டு இருப்பாய் என்று நினைத்துப்பார். ஆனால் நானோ இறை வார்த்தைக்கு அடிபணிந்து அன்று சொன்ன அதே ஒரு வார்த்தைக்காக, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன வார்த்தைக்கு இணங்க இன்றளவும் என் மகனை நாறு நாராக பிடித்து என் மடியிலே போட்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் நான் வெடிக்கின்ற இதயத்தோடு கண்ணீர் தழும்ப தழும்ப என் மகனின் உடலை, காயங்களை தொட்டு தழுவி முத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறேன். இவையெல்லாம் உங்களுடைய மீட்புக்காக, அகில உலகின் மீட்பிற்காக என் மகனை நான் காணிக்கையாய் விண்ணக தந்தைக்கு வழிபடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று அன்னை மரியாள் மிகுந்த வேதனையோடு தன் மகனை மடியிலே வளர்த்தி இருக்கிறார். எப்படி அழுது வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்தியிருப்பார். சிந்தனைக்கு இங்கு இருப்பது இயேசுவின் உடல், காயப்பட்ட உடல். அன்னை மரியாளின் மடியில கிடத்தப்பட்டிருப்பது காயப்பட்ட இயேசுவின் உடல் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, காயப்பட்டுள்ள உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் அன்னை மரியாளின் பாதத்திலே மடியில கிடத்திருக்கிறார். இதோ உன் தாய் என்று சொன்ன அந்த நேரம் முதலே இவையெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அன்னை மரியாளின் பாதத்திலே, அவருடைய மடியிலே உன் குடிகார கணவனை ஒப்படை, திருந்தாத பிள்ளைகளை அவர் மடியிலே கிடத்து, அம்மா இனி நீதான் என் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் உதவி செய்திட வேண்டும், அடைக்கலமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்னை மரியாளை ஏற்றி போற்ற வேண்டிய நாம் பல்வேறு விதமான பிரிவினை சகோதரர் சபைகளை நிறுவிக்கொண்டு, தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன், பைபிள் எடுத்தவன் எல்லாம் பாஸ்டர் என்று சொல்லிக் கொண்டு அன்னை மரியாளை ஏளனம் பேசுகின்ற எத்தர்கள் கூட்டம் எத்தனை! அன்னை மரியாளை அறிந்து கொள்ளாத நயவஞ்சகர்கள் நாங்கள் நாவிலே பேசுவது எத்தனை! இறைவன் தேர்ந்தெடுத்தார். பாம்பின் தலையை நசுக்க, பிசாசின் தலையை நசுக்கக்கூடிய அதிகாரத்தை அன்னை மரியாளுக்கு கொடுத்தார் இறைவன். கடவுளை தேர்ந்தெடுத்த ஒரு கன்னிப்பெண் அன்னை மரியாள். கடவுளை கை நீட்டி கபரியலை அனுப்பி வைத்த கன்னிப்பெண் அன்னை மரியாள். இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள் கொண்ட வல்லமை மிக்க தாய் அன்னை மரியாளை இகழ்ந்து பேசுகின்ற சபைக்காரர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதே போல தாயை இழந்து வாடுகின்ற பிள்ளைகளுக்காக, தாயை அவமானப்படுத்துகின்ற அந்த நேரங்களுக்காக
நாம் இறைவனிடத்தில் ஒப்படைப்போம். அன்னை மரியாளுக்கு வந்துற்ற துன்பம் இனி ஒருபோதும் யாருக்கும் வர வேண்டாம். இனி அதுவே மீட்பின் கடைசி எல்லையாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து அன்னை மரியாளுக்கு பார்த்து ஒப்படைப்போம். ஜெபம். எங்கள் அன்பு தாயே, உம்மையும் உமது மகிமையையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும். உன் மகனை நீர் மடியில் கிளத்தியது போல எங்கள் ஆன்மாவை ஒரு பாதத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே எங்களுக்கு நல்லறிவும் ஞானமும் பெற்றுத் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்தால் மக்கள் இறைவனின் இரக்கத்தினால் இளைப்பாற கடவது. ஆமென். கல்லறை வைத்தனரே, இந்த மானிடர் பாவம் போக்கிடவே இவர் மண்ணில் அடைந்தாரே. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் புனித பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். எவ்வளவு வேடிக்கையான ஒரு வார்த்தை அருமையானவர்களே. இயேசு என்று சொல்லும் பொழுது விண்ணுலகம், மண்ணுலகம், அதன் கீழுலகம் அனைத்தும் மண்டியிடும். அப்படிப்பட்ட பெயரை கொண்டவர் எப்படி ஒரு கல்லறையில் அடக்கிவிட முடியும்? காலத்தின் கட்டாயம் இவைகள் நடந்தே தீர வேண்டும் என்பது. இயேசுவை மரணத்தினால் கூட கட்டி வைக்க முடியாத இயேசுவை கல்லறை என்ன செய்யும்? அவர் அந்த கல்லறையை வாடகைக்குத்தான் எடுத்தார், சொந்தமாக எடுத்துக் கொள்ளவில்லை. இயேசுவின் கல்லறை இன்றளவும் மக்கள் பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். உலகம் ஒரு மனிதனின் பிறப்பை வைத்து இந்த உலகத்தினுடைய ஆண்டுகளை பிரிக்கிறது. கிமு, கிபி என்று. ஒரு சாதாரண குழந்தையின் பிறப்பு ஒரு உலகத்தின் வரலாற்றையே மாற்றுகிறது என்றால் அது இயேசுவின் பிறப்பு தான். எத்தனையோ ஞானிகள் பிறந்தார்கள், போதகர்கள் பிறந்தார்கள், வித்தகர் பிறந்தார்கள், தீர்க்கதரிசிகள் பிறந்து வளர்ந்தார்கள். ஆனால் இயேசுவின் பிறப்பு சரித்திரத்தில் ஒரு முதலாவது இடத்தை பிடித்தது. அதுதான் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். ஆஃப்டர் கிரைஸ்ட், பிஃபோர் கிரைஸ்ட் என்று உலகம் பிரித்து வைத்திருக்கிறது. வரலாற்றின் முதல் இடம் பிடித்த வரலாற்று நாயகன் கல்லறையில் எப்படி அடங்கி கிடப்பார்? எனவே நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்லறையில் அடக்கப்பட்டார். நம்முடைய மீறல்களுக்காக அவர் கல்லறையில் அடக்கப்பட்டார். நீங்களும் நானும் நிரந்தரமாய் கல்லறையில் உறங்கிவிடக் கூடாது என்பதற்காக நமக்கு முன்னே அவர் கல்லறைக்கு சென்று உயிர்த்தெழுந்தார். இயேசுவின் திட்டம் அனைத்தும் நிறைவேறியது. இங்கே வெற்றி பெற்றது இயேசுதான். அடித்தவர்கள் வெற்றி பெறவில்லை, ஈட்டியால் ஊடுருவ குத்தியவர்கள் வெற்றி பெறவில்லை, காரி உமிழ்ந்தவர்கள் வெற்றி பெறவில்லை, கசையால் அடித்தவர்கள் வெற்றி பெறவில்லை. இங்கு இயேசுதான் வெற்றி பெற்றார். தந்தையின் திருவுளப்படி எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து தன்னை தாழ்த்தினார். எனவே தந்தையாகிய கடவுள் அவருக்கு எப்பெயருக்கு மேலான பெயரை வழங்கினார். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் மீண்டும் உயிர்த்தெழுந்தார். எனவே இயேசுவின் உடலை உட்கொள்கின்ற நாம் ஒவ்வொரு நாளும் தவறாமல் திவ்ய திருப்பலியிலே கலந்து கொண்டு நற்கருணை உட்கொள்ள வேண்டும். இயேசுவின் உடல் எனக்குள்ளே வர வேண்டும். இயேசுவின் உடல் என் உடலாய் மாற வேண்டும். என் உடல் இயேசுவின் உடலாய் மாற வேண்டும். இயேசுவுக்காக நான் அவரிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நம்மை நாம் ஒப்படைப்போம். ஜெபம். என் அன்பு இயேசுவே, நீர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர். உமது திருவுடலை உண்ணுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் புது உயிர் பெற்று
புது உடல் பெற்று மீண்டும் மரித்தாலும் உயிர்த்தெழுவோம் என்று நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அப்படியே நீர் செய்தமைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதி பெறுவார்களாக. ஆமென்.